அதுக்கு கையை வச்சு 1000 பேர் மறைச்சாலும் சூரியன் திரும்ப வர்ற சாயந்தரத்து மறைஞ்சால டேய் அவன் எங்கன்னு தெரிய மாட்டா பையா டேய் நீ பாட்டு ஏதோ ஒன்று பேசாதடா பையா டேய் ஐயோ அவனா ஒரு மோட்டாமுட்டி பையன் டேய் வேற யார் அது நான் தான் அந்த பையன் டேய் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன். ஐயோ அம்மா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக என்னென்னா அம்மா எந்த ஒரு தேட்டருக்கும் போனது கிடையாது, நான் நடித்த படத்தும் பார்த்தது கிடையாது, எந்த ஒரு படமே பார்த்தது கிடையாது. அம்மாக்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற படம் ரிலீஸ் ஆக போகுதுமா அப்படி சொன்னோடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அதான் சொல்லுவாங்களே ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட போய் எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ பார்த்து தனியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இப்போது உள்ள ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ ரொம்ப பெருமையாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். மாஸ்டர் ஆடியோ லான்ச் முடிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பேசிக்கல. ஸோ சீக்கிரமாக பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க் குக்குத் குமாரி நல்லா போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அதிலே என்ன நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நான் நிறைய எபிசோட் பார்க்கும்போது வந்து நினச்சிருக்கேன். எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 17 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்குது, அவ்வளோதானே. சினிமா ஃபைடி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். என்னோடய இன்ஸ்டாகிராமில் என்னோடய போஸ்டருக்கு வந்து நிறைய சப்போர்ட்டாக இந்த டேக் வந்து இருந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நன்றி ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக என்னென்னா இதில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான், இதில் நான் மட்டும் ஹீரோ கிடையாது, நாங்கள் 3 பேர் பண்ணுறோம். ராம், அப்துல்லா, ஆண்டனி டைட்டில்ஸ் கேட்கும் போதே தெரியும் அதில் 3 பேர் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இதில் என்னென்னா எனக்கு என்னோடய கேரக்டர் மட்டும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணி அது கொஞ்சம் தனித்துவமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் டேரக்டர் வந்து என்னை ஹீரோன்னு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நாள் இதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகணுன்னு எல்லாரோடையும் நான் தான் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ என்னென்னா டேரக்டர் சார் எனக்கு நிறைய சஸ்பென்ஸ் வச்சுருக்காரு. இந்த போஸ்டரில் இருந்து எனக்கு எல்லாமே காமிங்கன்னா காமிக்க மாட்டேன் தம்பி, இவனுக்கு மட்டும் எல்லாமே சஸ்பென்ஸ் அப்படி சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காரு. ஸோ நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை மாதிரி நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஆனால் கேட்கல. ஐயோ அம்மா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக என்னென்னா அம்மா எந்த ஒரு தேட்டருக்கும் போனது கிடையாது, நான் நடித்த படத்தும் பார்த்தது கிடையாது, எந்த ஒரு படமே பார்த்தது கிடையாது. அம்மாக்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற படம் ரிலீஸ் ஆக போகுதுமா அப்படி சொன்னோடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அதான் சொல்லுவாங்களே ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட போய் எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ பார்த்து தனியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இப்போது உள்ள ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ ரொம்ப பெருமையாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அம்மா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சீக்கிரமாக எங்கள் அம்மாவுக்கு இந்த படத்தை போயிட்டு ஃபஸ்ட் ஷோ காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலாக என்னென்னா இப்போது எங்களுக்கு சாங்குக்கு வந்து நிறைய டைம் ஒதுக்கணுண்ணே. என்னென்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஏற்ற மியூசிக் டைரக்டர் வந்து நான் செட் பண்ணணும், லிரிக்ஸ் பண்ணணும், டியூன் நாங்கள் நியூவாக பண்ணணும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நாங்கள் இப்போது இதையும் ஷூட்டிங் அதெல்லாம் தாண்டி நான் ஷோஸ்லாம் தாண்டி இண்டிபெண்டாகவும் நிறைய இப்போ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. சீக்கிரமாக அந்த இண்டிபெண்டன்ட் சாங் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் நம்மளுடைய சினிமா ஃபைடில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். சீக்கிரமாக அந்த இது நடக்கணும். விஜய் சார் இல்லைண்ணா, ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் மாதத்தில் முடிச்சுட்டு நாங்கள் ஆக்சுவலாக அவங்களோட மேனேஜர் அவரோட டிரைவர்கிட்டலாம் நிறைய கான்டாக்ட் இருக்கும், இன்னும் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ விஜய் சார்கிட்டே நாங்கள் அப்போ பேசினது தான். மாஸ்டர் ஆடியோ லான்ச் முடிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பேசிக்கல. ஸோ சீக்கிரமாக பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூண்ணே. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணுன்னா நிறைய கிரிக்கெட் பார்க்க மாட்டேன். நான் வந்து ஒரு வாலிபால் பிளேயரு. நான் அந்த வாலிபாலில் என்ன மூவ்மெண்ட் இருக்குது அதுதான் நான் வந்து பார்த்துட்ருப்பேன். எப்போயாச்சும் நம்ம ஸ்கோரிங் மட்டும் அடிக்கடிக்கு பார்த்துட்ருப்பேன், யார் லீட் போர்டில் ஃபஸ்ட்டு இருக்கா, யார் ஃபைனல் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பஞ்சாபும் ஆர்சிபியும் போயிருக்கு. ஸோ அவங்களுடைய விளையாட்டை பொறுத்து தான் ஃபைனல் வந்து முடிவாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேருக்குமே என்னோடய சப்போர்ட் இருக்கும். ஸோ யார் ஜெயித்தாலும் ஆனால் மெயினாக எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 17 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்குது, அவ்வளோதானே. குக்குத் குமாரி நல்லா போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அதிலே என்ன நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நான் நிறைய எபிசோட் பார்க்கும்போது வந்து நினச்சிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம பண்ணது நம்ம எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்ப்பல, அப்போ வந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய எபிசோடு பார்க்குறப்போ நம்ம இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம், நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆக்சுவலாக நான் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். ஆனால் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நான் அதுக்கு வந்து அதில் வந்து மிங்கிள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வர வர நிறைய ஃபன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ரேப்பா ஏதாச்சும் ஒரு பாட்டு ரேப் அப்படின்லாம் இல்லை. ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அசல் குலார் சார், அசல் குலார் அண்ணன் அவரோட பாட்டு நிறைய கேட்டுட்ருக்கேன். ஸோ அதிலேருந்து ஒரு பாட்டு பாடுறேன்.
ஹேட்டு பரப்புறதான் இன்டர்நெட் கலாச்சாரம், அந்த பழப்புக்கு நீ பல்லாண்டா விபச்சாரம், அதுக்கு கையை வச்சு 1000 பேர் மறைச்சாலும் சூரியன் திரும்ப வர சாயந்தரத்து மறைஞ்சால டேய், அவன் எங்கன்னு தெரிய மாட்டா பையா டேய், நீ பாட்டு ஏதோ ஒன்று பேசாதடா பையா டேய், ஐயோ அவனா ஒரு மொடாமுட்டி பையன் டேய், வேற யார் அது, நான் தான் அந்த பையன் டேய், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் டேய், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். தேங்க்யூண்ணே. ஆக்சுவலாக சினிமா 5Dயை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துட்ருக்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை மக்களே. தேங்க்யூ, பை பை. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கம். ஸோ உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பார்த்துருப்பீங்க, நம்ம மே 30 வந்து எங்களோட போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆச்சு, ராம் அப்துல்லா ஆண்டனி. ஸோ இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். ஸோ ரொம்ப மாதிரி ப்ரௌடாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இவனுங்களும் அதில் பண்ணியிருக்கானுங்க. இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்மளோட டேரக்டர் ஜெயவரனாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எங்களுடைய அன்னை வேளாங்கண்ணி ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போஸ்டர் ரிலீஸ் பண்ண பேர் எங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடச்சிது. பார்த்துட்ருக்க மக்கள் முதல்ல உங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எங்களுடைய போஸ்டர் வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் ஆக்டர் விஜய் ஆண்டனி சார் தான் வந்து லான்ச் பண்ணார். அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் வந்து எங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த தருணம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் இதை மேலே மேலே எடுத்துகிட்டு போக உங்கள் கையில் மட்டுமே இருக்குது. ஸோ மக்களாகி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து படம் நல்லா இருக்க வந்து அதை நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். ஆனால் எங்களுக்கு கதை மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த கதையை நம்பி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஸ்ட்ரகிளில் மீறி நிறைய போராட்டங்கள் மீறி நாங்கள் இந்த படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய கஷ்டப்பட்டது வந்து எங்களுடைய டேரக்டர் மட்டும்தான். ஸோ இவனுங்களை வந்து நாங்கள் மெயினாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. இல்லை சார் இது குழந்தைங்களோட படம், நாங்கள் அவங்கள வச்சு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய போராட்டங்கள் மீறி இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து இந்த தேட்டருக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து இவனுங்க பேசுவானுங்க. இவன் பேர் வந்து அர்ஜுன். இந்த படத்தில் வந்து அப்துல்லா இன்னும் கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் பேர் வந்து அஜய் அர்னால். இந்த படத்தில் வந்து ராம். ஸோ இவனுங்க பேசுவானுங்க. எல்லாமே எங்கள் ஜெய்வலானா தான். அவருக்காக முக்கிய நன்றி. அவருக்காக தான் என்னோட போட்டு பண்ணார். நல்லபடியாக பண்ணார் அண்ணன். அவருக்காக மிக்க நன்றி. எங்கள் 3 பேர் நம்பி எங்கள் அண்ணன் பண்ணார் எங்களுக்காக. எங்கள் வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸ், அவருக்காக மிக்க நன்றி. டைரக்டருக்கு முதல்ல மிக்க நன்றி. அவர் நம்பி பணத்தை போட்ட ப்ரொடியூசருக்கும் நன்றி. பல வருஷமாக டைரக்டர் போராடிட்டே இருந்தாங்க. என்ன சொல்கிறது, நான் 5th படிக்கும் போது ஃபஸ்ட்டு கதை சொன்னாங்க. அப்போவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ சில நாட்களாக தான் இப்போவும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ப்ரொடியூசரால் தான் இப்போது இவ்வளோ நிலைமைக்கு இருக்கோம். ரொம்ப நன்றி. அடுத்து எங்களோட எல்லா யூடியூப் நண்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பிஆர் வசாராருக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த படம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கான படம். இது கதை எழுதிட்டேன். ஆனால் ப்ரொடியூசருக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆனால் கதையை நம்பி நான் போராடின்னு இருக்கேன். ஆனால் என் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையில் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸ் எனக்கு ஒரு கடவுள் கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஒரு லைஃப் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாது ஒன்றும் கிடையாது. ஒரு முதல் படத்துக்கு ப்ரொடியூஸ் கிடைக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம்னு சார் நம்பந்து முழுக்க என்னை நம்பினார். நான் கதையை நம்பியிருக்கேன். கதையை மீன்ஸ் என்னென்னா, என் கூட ட்ராவல் பண்ண ராம், அப்துல்லா, ஆண்டனி இந்த 3 பசங்களை வச்சு தான் நான் படமே ட்ராவல் ஆகும். அவங்க மேலே இருக்க நம்பிக்கை, இந்த பசங்க இந்த படத்துக்காக உழைச்சது வந்து இது கடவுள் கண்டிப்பாக அதுக்கான ஊதியம் கொடுப்பாரு. அதுக்கு வந்து ஒரு சாட்சியாக வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட போஸ்டர் பார்த்துட்டே சில நல்ல உள்ளங்கள் சொல்ல முடியாது. நல்ல பெரிய ஆட்கள் வந்து விஜய் ஆண்டனி சார், லிங்குசாமி சார், சேரன் சார், பசங்க பாண்டியராஜ் சார், பிரசாந்த் பாண்டியராஜ் சார், கல்யாண் சார், எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. என்னடா இது முதல் படமாச்சே, இவன் வந்து எப்படி பண்ணுப்பான் அந்த ஒரு நம்பிக்கை.
கதையை கேட்டாங்க, கதையை நல்லா இருக்குப்பா, நீ பசங்களை வச்சு பண்ணுற, நீ வெற்றி பெறுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு சப்போர்ட் தான் முழுக்க இப்போவும் சொல்கிறேன். நானே இந்த இடத்துல நான் நிற்கிறது காரணமே அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸ் எங்கள் கிளெமெண்ட் சுரேஷ் சார் தான். அவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த படத்துக்காக ஓடணும்னு சொன்னார். எங்களால் தான் லேட் ஆகாம தவிர இது வரைக்கும் சாரால் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் படம் நிற்கவும் இல்லை. ஷூட்டிங் அவ்வளோ விறுவிறுப்பாக பண்ணோம். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகமாக போட்டோம். அந்த உழைப்பு வந்து எங்களுக்காகன்னு இல்லாமல் சாருக்காக நாங்கள் அர்ப்பணிப்போம். இந்த உழைப்பை என் கூட சேர்ந்து இந்த பசங்க அவ்வளோ ஒரு இதுவாக ஒரு அண்ணன் தம்பியாக வந்து ஒர்க் பண்ணாங்க. என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருமே, கேமராமேன் சாராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கோ டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அண்ணன் தம்பிங்க போல் பண்ணாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக எங்கள் ஊர் மக்கள், திருவள்ளூரில் ஷூட் பண்ணியிருக்கேன், எங்கள் ஊர் மக்கள் மொத்தம் எனக்கு திருவள்ளூர் மாவட்டமே எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து என்னென்னா அடுத்தது 1 by 1 படத்தை விறுவிறுப்பாக முடிச்சிருக்கோம். இன்னும் டீசர், ஆடியோ லான்ச் எல்லாம் வரும்போது மேற்கொண்டு பேசலாம். எனக்கு வாய்ப்பளித்த என் கிளெமெண்ட் சுரேஷ் சாருக்கு மிகவும் மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். மற்றும் இந்த செய்தியை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ நீங்கள் சேர்க்குறீங்களோ அதுதான் என்னோடய வெற்றி பாதைக்கு ஒரு படிக்கட்டாக அமையும். நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இன்றைக்கி இருக்க மரியாதை என்றுமே இருக்கும். என்ன மேலே தூக்கி விட்டீங்களோ, இதில் கஷ்டப்பட்ட இந்த குழந்தைங்களை தூக்கி விட்டிங்கன்னா என் லைஃப்பில் உங்களை மறக்க மாட்டேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஃபார் ஆல் மீடியா அண்ட் யூடியூபர்ஸ் அண்ட் பிஆர்ஓ சார். தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸ் மூலியமாக ராம் அப்துல்லா ஆண்டனி, இந்த படம் ஃபஸ்ட்டு பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி ராம் அப்துல்லா ஒரு படம் வந்திருக்கு. இப்போ ராம் அப்துல்லா ஆண்டனின்னு ஒரு படம் வந்திருக்கு. இது வந்து ஒரு மதத்தை சம்மந்தப்பட்டோ ஒரு ஜாதி சம்மந்தப்பட்டோலாம் கிடையாது. இந்த உலகத்தில் பள்ளி மாணவர்கள் எப்படி சீரழிகிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். அவங்க நல்லபடியாக வாழ்க்கையை தொடரணுன்ட்டு. ரெண்டாவது, இந்த படத்துக்காக உண்மையாக உழைச்ச டைரக்டரும் சரி, மியூசிக் டைரக்டர், எடிட்டர் அண்டு டிசைனர், ஒருத்தர் கேமராமேன், நைட்டும் பகலும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுவும் அவங்க மட்டும் கஷ்டப்படல, அவங்க ஃபேமிலியே சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. சில ஆக்டரே கேட்டாங்க, என்னங்க அவங்க குடும்பத்தோடு வந்து வேலை செய்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி இந்த படம் வந்து நல்லபடியாக போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்லபடியாக வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஜான்சன் சார், பிஆர்ஓ. நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாக. நான் ஒரு 2-3 பேரை போய் பார்த்தோம். பட் எனக்கு இவர் தான் வேணும்ன்ட்டு டைரக்டர் கண்டிப்பாக கேட்டார். ஆனால் அவரோட கடமை சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்களுக்கு எத்தனையோ ஃபோன்ஸு, எத்தனையோ நியூ டைரக்டர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு கதை கேளுங்க சார். இன்னொன்று படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ளே அவங்க வந்து நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இவங்க ஃபஸ்ட்டு டைரக்டர், ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், படம் ஃபஸ்ட்டு நான் டைம் பண்ணுறேன், அவரும் ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறாரு. பசங்களும் போயார் ஹீரோ ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த 2-3 பசங்களும் அவ்வளோ உயிர் கொடுத்து நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. அதே போல் இங்கே ஒருத்தரும் இந்த படத்துக்காக உண்மையாக செஞ்சுருக்காங்க. பணத்துக்காக செஞ்சாங்களோ இல்லையோ, ஆனால் உண்மையான உழைப்பு இருக்குது இதில். அதனால் இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக வெற்றி அடையும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இந்த படம் ஜெயிச்சிச்சின்னு இப்போவே எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்ககிட்ட தான் இருக்குது, மீடியா கிட்ட தான் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் முடிஞ்ச அளவு எங்களுக்கு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் வாங்கி கொடுங்க, நல்லபடியாக ரீச் பண்ணுங்கள். நீங்களாம் நல்லபடியாக ரீச் பண்ணிங்கன்னா எங்களோட லைஃப் நல்லாயிருக்கும், இந்த பசங்க நல்லா இருப்பாங்க. இந்த சினி ஃபீல்டு உண்மையாக சொல்கிறேன், நான் 3-4 பிஸ்னஸ் பண்ணுறோம். பட் இந்த பிஸ்னஸில் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்காக படம் இல்லைன்னா அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு கூட தெரியல. எனக்கு வேலை இல்லைன்னா ரொம்ப இந்த படத்தை விட்டால் வேறு இல்லை போல இருக்காங்க லைஃபே. அவ்வளோ பேரை நான் பார்க்குறேன். நான் படம் நடுவில் ஸ்டக்காகி வந்தது. எங்களுக்கு இது ரொம்ப நாளாக நான் கன்டினியூ பண்ணுறோம். ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தர்கிட்டையும் போயிட்டு இவங்க கெஞ்சாத ஆள் கிடையாது. இவங்க அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்காங்க. இந்த நல்ல உள்ளங்களுக்காக நல்ல மனசு, உண்மையாக சொல்கிறேன், பணத்தை ஏமாத்துறதோ இந்த படத்தில் ஏதோ எக்ஸ்ட்ரா செலவோ எனக்கு எதுவுமே வைக்கல. நல்லபடியாக நல்ல ஒரு முறையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ₹1 கூட அந்த ₹1 எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துட்றாங்க. அதனால் இது கண்டிப்பாக நல்லபடியாக வரும். அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ப்பீங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஃபஸ்ட்டு போயார் ஒரு ஹீரோ ஆகிட்டார். இப்போது எல்லாமே போயார் ஹீரோவாக தான் கேட்குறாங்க. அதனால் மொத்தம் 3 ஹீரோ இருக்காங்க இங்கே. பட் அவர் வந்து ஃபஸ்ட் ஹீரோ. அதனால் இந்த ஹீரோ வந்து கண்டிப்பாக அடுத்த படம் டபுள் ஹீரோ ஆகிடுவார். அவருக்காகவும் இங்கே இருக்க வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸு, ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூட பாவம், ஃபோட்டோகிராஃபர் ஒரு லைஃபு நான் பார்த்தேன். அவர் குழந்தை வந்து ஷூட்டப்போ இறந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு அந்த டைமில். அப்போ கூட அவர் அதை முடிச்சுட்டு போயிட்டு பார்த்தார். இந்த மாதிரி ரொம்ப அவங்க அர்ப்பணித்து வேலை செஞ்சாங்க. அதுக்காக இந்த படத்துக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வெற்றியிட செய்யணும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.
விஜய் கூட ஒரு சாங் ஒன்று பாடிருக்கீங்க. இந்த படத்தில் நீங்கள் பாட்டுலாம் இல்லை பிரதர், ஆக்சுவலாக இதில் ஃபுல்லாக என்னோடய நடிப்பை மட்டும் தான் காமிச்சிருக்கேன். நடிப்புன்றதோடைய நான் அந்த ரோலாகவே இதில் வாழ்ந்துருக்கேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் எந்த பாட்டுமே நான் பாடலை பிரதர். நிறைய இப்போ வந்துட்டுருக்க யாரெல்லாம் நியூவாக வந்துட்டுருக்காங்களோ அவங்கள வச்சு தான் நாங்கள் பாட்டெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் பிரதர், இதில் நான் பாட்டு பாடல பிரதர். இது டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்ஸான படமா அந்த மாதிரி கான்ட்ரவர்ஸியாக இருக்குமா, இல்லை எந்த மாதிரியான ஒரு ஜானர்? ஆக்சுவலாக நாங்கள் நீங்கள் சொல்லிடுறீங்களா? மறுபடியும் அப்படியே கேட்டுருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த கான்ட்ரவர்ஸும் கிடையாது. ராம் அப்துல்லா ஆண்டனி டைட்டில் தான் தவிர 3 மதத்தில் இருக்கிற பசங்க மட்டும் நட்பாக இருந்தால் என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். நட்புனால சில பேர் வந்து தவறான பாதையில் போகிறாங்க. ஆனால் இந்த 3 பசங்களும் சேர்ந்து சமுதாய அக்கறையில் இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து அதை சால்வ் பண்ணுறாங்க. அதுதான் படத்தோட மையக்கரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சஸ்பென்ஸ் த்ரில்லாக போகும். இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம லீக் அவுட் பண்ணால் கூட எல்லா ட்விஸ்ட்டும் உடஞ்சிரும். அதுக்காக தான் நாங்கள் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கோம். இது வந்து ஏன் இன்றைக்கி எதையுமே நாங்கள் வெளிப்படையாக சொல்லலைன்னா, படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிய வரும். அதனால தான் இவங்க மேலோட்டமாக பேசியிருக்காங்கன்னு. படத்தோட சொல்லணும்னா இதுதாங்க பிரதர், வேறு ஒன்று. இது ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லலாம். ஆனால் 3 பசங்க தான், 3 பசங்களுமே ஹீரோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இவரை கொஞ்சம் மெயின் பண்ணியிருக்கோம். அதனால் இவர் தனித்துவமாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அதுதான் கோலிஸோட கதைக்கும் இதுக்கும் நம்மளுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லாததாக இருக்கும். இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். டீசர் வரும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொரு நாங்கள் வெளியில் வரும்போது இந்த கதையோட என்ன பேட்டர்னு உங்களால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும் கதை. ஐயோ அப்படியே நான் இந்த படம் முடிச்சுட்டு நிறைய கேரக்டர் ரோலில் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிலாம் கிடையாது. நான் ஆக்சுவலாக இதில் வந்து எனக்கு ஹீரோவாக காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் 3 பேர் பண்ணியிருக்கோம். அண்ணன் சொன்ன மாதிரி லைட்டாக இன்னும் கொஞ்சம் தனித்துவமாக காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆனால் இது முடிச்சுட்டும் நான் இப்போ நிறைய படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி தான் பண்ணுவேன்னு கிடையாது பிரதர். நீங்கள் வேறு அந்த போஸ்டர் பார்த்தா தனுஷோடைய ஒரு இது மாதிரி இருக்குது. அப்படின்னா ஆக்சுவலாக நான் அந்த பங்கு அந்த போஸ்டர் அது அப்படி வச்சுருக்கோம், உங்களுக்கு அப்படி தோணலாம். ஸோ நிறைய பேரும் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் இது முன்னாடி படத்துலையும் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கேன். ஜிம்முக்கெலாம் போயிட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஆக்டர் கூட என்னை கொஞ்சமாச்சு சேர்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. அது வந்து இவர் தான் சொல்லுவார். இல்லை, அது அந்த ஸ்டோரி வேறு, இது ஸ்டோரி வேறு. அதை தான் சொல்கிறேன். இது ஃபுல்லாக சஸ்பென்ஸ் தான். நான் சொன்னேன் எதையும் உடைக்கிற அளவுக்கு இது இப்போது அந்த சூழ்நிலை இருக்கிறோம். இது படம் வரும்போது தான் தெரியும் ஏன் இவ்வளோ மெயின்டைன் பண்ணாங்கன்றது. இது ஏதோ பில்டப்புக்காக ஒன்றும் கிடையாது. ஏன்னா கதையோட கதைக்களம் அப்படி ஓப்பனிங்லேருந்தே சஸ்பென்ஸ் தான், எண்டு வரைக்கும் இருக்கும். ஆனால் ஃபுல் உங்களுக்கு ஹாப்பியாக த்ரில்லிங்காக இருக்கும் ஒரு விஷயம். வாட் நெக்ஸ்ட்டு தான் என்னோடய மூவியாக இருக்கும். அடுத்த சீனுக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்டட் இருக்கும். எண்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏன் தம்பியை பாடவில்லைன்னு சொன்னீங்க. எல்லாம் அதை தாண்டினா இந்த படத்துக்கு யார் கேட்டாங்களோ அந்தளவுக்கு அப்பேலோ பாடியிருக்காரு ஒரு சாங்கு. சித்ரா மேடம் ஒரு சாங் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஃப்ரோஜி பண்ணியிருக்காரு. இது போல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரான சிங்கர்ஸ் தான் போட்டிருக்கோம். தம்பி இந்த பாட்டுக்கு அந்த வாய்ஸ் தேவைப்படாதனால தான், இல்லைன்னா தம்பி யூஸ் பண்ணிருப்போம். வேறு ஒன்றும் இல்லைங்க பதில். சஸ்பென்ஸ் சொல்லி எனக்கே இந்த போஸ்டர் வந்து லான்ச் ஆகிறப்போ தான் சென்ட் பண்ணாங்க. அவ்வளோ சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு ஒரு நிறைய விஷயத்த. நானே கேட்டிருப்பேன், ஆனால் போஸ்டர் ரெடி பண்ணிட்டீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு. தம்பி அதெல்லாம் கிடையாது, சஸ்பென்ஸ்னால் சஸ்பென்ஸ் தான். நாங்கள் ரிலீஸ் பண்ணுறப்போ நீங்கள் பார்த்துக்கங்க அப்படி சொன்னவர் தான். ஸோ நான் எங்களுக்கே நிறைய சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் நான் டேரக்டர் சார் பற்றி நிறைய சொல்லணும். என்னென்னா எனக்கு வந்து நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கதை இது. ஸோ அப்போயே நாங்கள் பண்ண வேண்டியது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்.
வாழ்க்கையில் அவர் நிறைய சகில்ஸ் எங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய ட்ராப் ஆகி தான் வந்து போச்சு. ஸோ அதையும் மீறி சார் நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிடிவாதமாக எப்படி சொல்கிறது திறமை மேலே ஒரு கர்வத்தோடு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த கர்வத்தோடு இந்த படத்தை வந்து இவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதில் எங்களை நம்பியிருக்காரு. ஸோ நான் அவருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோமா எங்களுக்கு தெரியல, எனக்கு படம் பார்க்கும்போது தான் வந்து தெரியும். ஸோ அது வரைக்கும் இவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மேடையில் ஸோ ஆடியோ லான்ச் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் அதுலேயும் நாங்கள் நிறைய வந்து டீகோட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சார் டைட்டிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மதத்தோட திரை சிலுவை எல்லாமே வந்து மாறி போட்டிருக்கீங்க. இவங்க கேரக்டரும் அவங்க கருத்தில் இருக்கிறது எல்லாமே அவங்க கேரக்டர் நேம் மாறி இருக்கா இல்லை மாறி தான் இருக்கா? இல்லை, அது வந்து என்னென்னா அதுதான் இது என்னென்னா எல்லா மதமும் ஒன்றுன்றதை நாங்கள் காமிச்சிருப்பேன். நானும் எல்லாமே ஒன்று தான்டா அப்படின்னு சொல்லி தான் அதில் நான் டிசைன் பண்ணியிருப்பேன். தனித்தனியாக நான் காமிக்கிறதுக்கு விருப்பப்படல, எல்லாரும் ஒன்று தானே. அதே போல் பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸும் உங்களுக்கு அப்படி தான் உருக்கமாக இருக்கும். ஏன் அந்த எல்லாம் ஒன்றுன்னு போட்டதுக்கான விடை வந்து கிளைமேக்ஸில் இருக்குது பிரதர். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஒன்றே சொல்லிக்கிறேன், கேமரா ஆஃப் பண்ணுறாதீங்க. ஸோ எங்களுக்காக டைம் ஒதுக்குனா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது. அப்புறம் மக்களாகிய உங்ககிட்டயும் இருக்குது, பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்குமே உங்ககிட்ட தான் மட்டும் தான் இருக்குது. ஸோ நிறைய ரீச் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இல்லை இன்றைக்கி இல்லை என்றைக்குமே உங்களோட ஒவ்வொரு எழுத்துக்களும் தான் எங்களை வந்து மேலே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு படிக்கட்டாக அமையும். அதுக்கு நான் கதையை நம்பியிருக்கேன், என்ன சார் நம்பினார், நான் உங்களை நம்பியிருக்கேன். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. மக்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லை. ஸோ இது எல்லாமே சேர்றது வந்து மக்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. சன் பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லா புகழும் ஆண்டவனுக்கு, வேறு யாருக்குமே கிடையவே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். பை சார்.